கல்யாணத்துக்கு முன்னால உனக்கு ஒரு கண்டம் இருக்குன்னு ஜோசியர் ஐயர் சாமி சொன்னாரு. அது சரியா போயிடுச்சு. இனி தாமதிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. உனக்கு என்னது மாமனுக்கு என்ன கட்டி வைக்க போறியா? நான் நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையா? என்னம்மா இப்படி சொல்றேன்? வாக்கா நம்ம காப்பாற்ற வேணாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கண்டிப்பா சொல்றேன், நான் மாமனை கட்டிக்க மாட்டேன். ஏமா உன் மனசுல வேற யாரையாவது நினைச்சிருக்கியா? அதையாவது சொல்லு. அப்பா கடைசியா சொல்றேன், இனிமே அந்த பேச்சை எடுக்காதீங்க. நம்ம பொண்ணு விஷயம் பெரிய மூங்கி போதற மாதிரி சிக்கலால இருக்கு. என்னன்னே தெரியல. அந்த பைய வேற விஷக்கடிக்கு மந்திரம் போடுற மாதிரி கட்டி வை என்ன நான் என்ன செய்யறதுன்னே தெரியலையே. ஐயனாரப்பா, என் பொண்ணு மனசுல இருக்கிற பையன் ஆரப்பா, பொண்ணும் புரியலையே எனக்கு. கல்யாணமே வேணான்னே சொல்றாங்க. நான் என்ன செய்வேன்? மதுரை வீரா, நீதான் இதை குதிரை வைக்கணும். வேற வழி தற்சமயம் காயாதான் இருக்கு. ஊதிதான் பழுக்க வைக்கணும். என்ன மச்சான் இது கதையா இருக்கு? கதையில கூட இப்படி இருக்காதுடா. பொண்ணுங்க கிட்ட கல்யாணம்னா பந்து மாதிரி குதிச்சுக்கிட்டு முந்தாணி வந்துருச்சுன்னு குதிக்கும். இது என்னடான்னா உன் பேர சொன்ன மலை மாதிரி அப்படியே நின்று போச்சு. ஓ மச்சான், உனக்கு பக்குவமா பேச தெரியல. படிப்படியா போயிருக்கணும். இரு, நானே கௌரிட்ட கேட்கறேன். அது கோபமா அடுப்பாங்கரைக்கு போயிருக்கு. நீ போனா கொள்ளிக்கட்டை எடுத்து மூஞ்சில சுட்டுருவோம். மச்சான் என்னடா? அப்ப எங்க அக்காவுக்கு கொடுத்த வாக்கு வாக்குதான் நிறைவேற்ற வேண்டாமா? நிறைவேற்ற வேணும். அதுக்கு ஒரு வழி. என்ன மச்சான்? உனக்கு தெரியாது, சும்மா நான் செய்வேன். மச்சான்
யாருக்கு? வக்கீல் ஐயாவா? ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? மனசு சரியில்லை. அதுதான். நான் மனசு சரியில்லை உங்ககிட்ட வரலான்னு வந்தா நீங்க மனசு சரியில்லைன்றீங்க. நான் எங்க போய் சொல்றது? பரவாயில்ல. ஒரு நோயாளி கிட்ட இன்னொரு நோயாளி தன் துன்பத்தை சொல்றதுனால 2 பேர் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். சும்மா சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அது என் சம்சாரம் தம்பிக்கே கட்டி வச்சிடணும்னு சொல்லிட்டு செத்து போச்சு. அது வாக்க நான் காப்பாற்றணும். பொண்ணு மாட்டேன்னுது. நீங்க வந்து கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணான்னு இல்லை. நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்புக்கு ரொம்ப நன்றிங்க. ஆனா இது உங்க குடும்ப விஷயம். நான் வந்து தலையிடுறது அவ்வளவு நல்லா இருக்காது. அப்படி சொல்லக்கூடாதுங்க. உங்க உபதேசம் கேட்டா திருடம் கூட தியாகி ஆயிடுவான், முரடம் கூட சாந்தமாயிடும். உங்க இஷ்டப்படி ஆகட்டும். ரொம்ப நன்றிங்க. நீங்க என்னமோ துன்பம்னீங்களே, அதை நான் தெரிஞ்சுக்கலாமா? ஐயா, இன்பம் இருக்கே அது மனசுல தேங்கி நிக்கணும். ஆனா துன்பம் அப்படி இல்லை. பல கிளைகளா பிரிஞ்சு ஓடணும். அப்பதான் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். வாங்க, போகும்போது பேசிட்டு போ. இதான் நம்ம வீடு. உட்காரு உட்காரு. வாடா வா. இவன் தான் என் சம்சாரத்துடைய தம்பி முத்தையன்னு பேரு. என் பொண்ணை கட்டிக்கிற முறை இவனுக்கு தான் இருக்கு, வேற யாருக்கும் இல்லை. நான் சொன்னல அவருதான். குட் மார்னிங் சார். பட்டாளத்துல இருந்தவன். கொஞ்சம் இருங்க வர. தேங்க்யூ சார். அம்மா, அன்னைக்கு கோர்ட்ல என்ன காப்பாத்தினாரு ஒரு வக்கீல், அவர் வந்திருக்காரு. கொஞ்சம் மோர் கொண்டா. அவரே இங்க வந்தாரு. இங்க வர்றதுக்கு அவருக்கு எப்படி மனசு வந்தது? மறுபடி என் முகத்தை பார்க்க அவருக்கு எப்படி தைரியம் வந்தது? புரிஞ்சுக்கிட்டேன். நான் சத்துட்டேனா இல்ல உயிரோடு இருக்கேனான்னு பார்த்து தெரிஞ்சுக்கத்தான் வந்திருக்கேன். அவரை பொறுத்த வரையில நான் எப்பவோ சத்துட்டேனே. என்னை பத்தி அவருக்கு என்ன அக்கறை? நான் எதுக்காக அவருக்கு மோர் கொண்டு போய் கொடுக்கலாம்? வேண்டாம் வேண்டாம். மோர் எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வாமா. உன் கல்யாண விஷயமா பேச வந்திருக்காரு. ஏன் நேரம் பண்ற? என்ன என் கல்யாண விஷயமா பேச வந்திருக்கிறாரா? அப்போ என்னை அழ வச்சு வேடிக்கை பார்க்கணுங்கிறதுக்காக அன்னைக்கு அப்படி நாடகம் ஆடினாரா? இருக்க இருக்க அப்படித்தான் இருக்கும். நான் தான் அவரை தப்பா நினைச்சிட்டேன். அவர் என்ன கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். மோர் கொண்டு சொன்னேன், மறந்துட்டேன். என்னால உங்களுக்கு ரொம்ப சிரமம். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. குடும்பம் சாப்பிடுங்க. இதான் நம்ம பொண்ணு. உட்காருங்க, பரவாயில்ல. வேற மோர் சாப்பிடுங்க. சரி, வேண்டாம். நான் சாப்பிடக்கூடாது போல் இருக்கு. அதனாலதான் தவறிடுச்சு. நீங்க நாங்க அப்படி சொல்றீங்க? தவறுனா என்ன மறுபடியும் கிடைக்காமையா போயிடும். அதான் இன்னொன்னு இருக்க, சும்மா சாப்பிடுங்க. சரி, அவரு இஷ்டம். பொண்ணுக்கு கல்யாணம் உபதேசம் பண்ணுங்க. வந்து நீங்க உங்க மாமாவை கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன்னு சொல்றீங்களா? அப்படி சொல்லக்கூடாது. இதை சொல்லத்தான் இங்க வந்தீங்களா? ஆமா, அதுக்காகத்தான் வந்தேன். அப்பா சொல்ற மாதிரி
மாமாவை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டியதான் முறை. ஏன்னா உங்க அம்மா சாகும்போது நிறுத்துங்க. நான் யாரை கட்டிக்கணும், யாரோட வாழ்க்கை நடத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் உன் நன்மைக்கு சொல்றாரு, அவர்கிட்ட போய் புசுக்குன்னு கோச்சிட்டு. அப்பா, என் நன்மைக்காக இன்னொருத்தர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது நம்ம குடும்ப விஷயம். இதுல தலையிடுறதுக்கு இவர் யார்? இவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இவரை பாக்கலுங்க. ஐயா 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 ஐயா, அது பச்சை குழந்தை தெரியாம சிலர்த்தி உட்காருங்க. நான் தான் தெரியாம வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. கௌரி, உன்னைய நேரா கேட்கிறேன். நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி பின்ன என்ன சொல்லணும்? மாமா, நான் உன்னை கட்டிக்க மாட்டேன். போயிடு, இங்க இருந்து போயிடு. வாய் அதிகமா போச்சு. வர வர உனக்கு ஒரு பெரிய மனுஷன் வக்கீல் பஞ்சாயத்துக்கு வந்திருக்காரு, அவர் அவமானப்படுத்தி அனுப்பிச்சுட்டு அவன் கட்டிக்க போறவன போயிடு போயிடுனா எங்க போவான்? யாரை கட்டிக்குவான்? என்னைய கட்டிக்குவான்? போகல வரா. என்ன மச்சா கௌரி எப்படி பேச்சுது? பஞ்சாயத்து வந்த வக்கீலும் போயிட்டாரு. வக்கீல் பஞ்சாயத்துக்கு தான் வந்தாரு. அவருக்காக பெரிய கவலைக்கு இடமா இருக்கு. என்ன கவலை? என்ன கவலை? என்ன, ஏதோ ஒரு பெண்ணை காதலிச்சிருப்பார் போல இருக்கு. ஆனா வீட்லயே ஒரு முறை பொண்ணு இருக்கு அவரை கட்டிக்கிறதுக்குன்னு. அதை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு. அது மாடியில இருந்து விழுந்து சாவ கிடந்துடும். இதுக்காக போய் காதலிச்ச பொண்ணை நான் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த முறை பொண்ணு பணமா இருக்கும். அப்படியா? முறை பொண்ணையும் பறி கொடுத்துட்டு காதலித்த பொண்ணையும் கை விட்டுட்டு அதை மோதுறாரு பாவம். இல்லைன்னா கோர்ட்ல சும்மா டேபிள் அடிச்சு என்ன பேச்சு பேசுறாரு. நம்ம பொண்ணு கிட்ட பேசாம அவர் பாட்டுக்கு போயிட்டாரு.